வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்திக்கான செல்வாக்கு குறைவடைந்து வருவதாலேயே விரைவாக தேர்தல் நடத்தப்படுவதாக சஜித் பிரேமதாச கருத்து. வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் அவர்களிடம் மீள ஒப்படைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சுட்டிக்காட்டு. தேர்தல் காலத்தில் கூடுதல் பாதுகாப்பு வழங்க போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிப்பு. தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பாக நாடாளுமன்றம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என்று தெரிவித்த உதய கம்மன்பில. தொடர்வது விரிவான செய்திகள். ஆளும் கட்சியின் செல்வாக்கு தொடர்ந்து குறைவடைந்து வருவதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். குருநாகல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களோடு நடைபெற்ற சந்திப்பொன்றில் பேசும்போது அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்தல் காலங்களில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றுவதாக உறுதியளித்த நபர் தற்போது முன்னாள் ஜனாதிபதியின் வழித்தடத்தையே பின்பற்றி செல்வதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் சித்திரை புத்தாண்டு, ரமலான், உயிர்த்த ஞாயிறு போன்ற முக்கிய பண்டிகைகள் முன்பாகவே தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து பின்போட முடியாவிட்டதற்கு காரணம் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு தொடர்ந்து குறைவடைவதே எனவும் அதனால் அரசாங்கம் அவசரமாக தேர்தலை நடத்துவதற்கு முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாரியபுல பகுதியில் அண்மையில் விபத்துக்குள்ளான இலங்கையின் விமானப்படைக்கு சொந்தமான K8 ஜெட் விமானத்தில் எந்தவித தொழில்நுட்ப கூடாரம் இல்லை என்பது விசாரணைகளின் மூலம் உறுதியாகியுள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விபத்து காரணமான விடயங்களை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று அவர் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை வாரியபுல மினுவாங்கேட் விலகதர பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் இலங்கை விமானப்படையின் பயிற்சி விமானம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து வெளியேறி பராஷூட்களின் உதவியோடு குருநாகல் பாதனியவில் உள்ள மினுவாங்கேட் கல்லூரி வளாகத்தில் தரையிறங்கினர். விபத்துக்குள்ளான விமானத்தில் தலைமை பயிற்சிவிப்பாளர் மற்றும் பயிற்சி விமானி அதிகாரி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் குருநாகல் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். கட்டுநாயக்கா விமானப்படை தளத்தில் இருந்து காலை 7:27 மணிக்கு புறப்பட்ட விமானம் காலை 7:55 மணிக்கு விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விபத்து குறித்து விசாரணை செய்ய 7 உறுப்பினர்களை கொண்டு விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் அவர்களுக்கு மீள ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை மற்றும் மற்றொரு கட்டடம் திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் பொதுமக்களின் காணிகள் சுவீகரிக்கப்பட்டு விகாரை கட்டப்பட்டதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு மேலும் ஒரு மண்டபம் கட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்திற்கான விளக்கம் கேட்டபோது மக்களின் காணிகளை மீட்டுத் தருவது தங்களது பொறுப்பு எனவும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்படும் எனவும் கருணாநாதன் இளங்குமரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தேர்தல் விடயங்களில் தலையிடாது என்றும் முந்தைய அரசாங்கங்களைப் போன்று சூழ்ச்சிகள் மூலம் தேர்தலை பிற்போட எந்த நோக்கமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் நாள் நெருங்குவதை அடுத்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்க போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்கும் போது அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். போலீசாரின் தேர்தல் பிரிவு தேர்தல் சட்டமீறல்கள் மற்றும் நாடு முழுவதும் நடைபெறும் வன்முறைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அனைத்து சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மீறல்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் காலத்தில் சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து வழக்கமான போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் நாளில் பாதுகாப்பை அதிகரிக்க பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் போலீஸ் குழுக்களை பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் காலத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வன்முறைகளை குறைக்க போலீசாரின் சிறப்பு பிரிவுகள் மற்றும் முப்படையினருடன் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் புத்திக மனதுங்க குறிப்பிட்டார்.
சஜித் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க இணைவதாக தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் பத்திரிகைகளின் முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்வுகளிலும் தலைப்புச் செய்தியாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் இது முற்றிலும் பொய்யான தகவலாகும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் இணைவதற்கான தேவையில்லை என்பதோடு இந்த ஆண்டு நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை தடுப்பதற்காக அரசியல் முறைகேடுகள் செய்யப்பட்டு வங்குரோத்து அரசியல் கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். குருநாகல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியுடைய வேட்பாளர்களோடு நடைபெற்றிருந்த சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கங்கள் செய்ததை மீண்டும் செய்வதன் முறைமை மாற்றமில்லை. மக்களை ஏமாற்று அரசியலில் நாம் ஈடுபட மாட்டோம். பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை அரசியல் ரீதியாக தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் சரியான முடிவுகளை மட்டுமே எடுத்து வருகிறது. தற்போதைய அரசாங்கம் போலியான செய்திகள் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி பிற கட்சிகளோடு கூட்டு சேர முயல்கிறது என்ற தப்பான எதிர்பார்ப்பினை உருவாக்க முயல்கின்றார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அத்தகைய முடிவை எடுக்காது. நாங்கள் எவர்களோடும் இணையப் போவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி முதன்முறையாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாலேயே எந்த வகை தவறான செய்திகளை வெளியிடுகின்றார்கள் என்றும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையில் மற்றும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையிலும் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக நாடாளுமன்றம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் இது முற்றிலும் தவறான தகவல். தற்போதைய சூழ்நிலையில் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க முடியாது. நாட்டில் தற்போது நீதிமன்ற தடை உத்தரவுக்கு உட்பட்ட போலீஸ் அதிபருடன் பதில் போலீஸ் அதிபரும் பணியில் உள்ளார். விசாரணைகள் முடிவடையும் வரை நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் அதிபராக செயற்பட முடியாது. எனினும் அவர் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக போலீஸ் அதிபராகவே உள்ளார். நீதிமன்ற உத்தரவு நிலவும் நிலையில் நாடாளுமன்றம் இந்த விவகாரத்தில் இந்த முடிவையும் எடுக்க முடியாது. எந்த ஒரு தீர்மானமும் நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாக அமையும். இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய்யாக தகவல் வழங்கி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியுள்ளார் என்று அவர் குற்றம் சாட்டினார். பிரமிட் போன்ற மோசடிகளுக்குள் பலர் சிக்குவதற்கு காரணம் நிதி தொடர்பான கல்வியறிவு இல்லாமை என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வழங்கும் புதிய தொழில்நுட்ப சேவைகளை பொதுமக்களுக்கு விளக்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, பணத்தை தவறாக பயன்படுத்துவதை அல்லாமல் மோசடிக்கு ஆளாகுவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளமைக்கு நிதி பற்றிய அறிவு இல்லாமையே பிரதான காரணமாகும். குறிப்பாக இணையத்தில் வரும் விளம்பரங்களிலும் மின்னஞ்சல்களில் வசதிகள் வழங்கப்படுவதாக பல சலுகைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. சமீபத்தில் விவசாய முதலீடுகளை மையமாக கொண்டு பல்வேறு விளம்பரங்கள் வெளியாகின்றது. மரங்களை நட்டு முதலீடு செய்தால் பெரும் லாபம் கிடைக்கும், பழங்களை பயிரிட்டால் நல்ல வருவாய் கிடைக்கும், அல்லது வல்லப்பட்டை பயிரிட்டால் அதிக பயன் பெறலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இது முதலீடு என கூறப்பட்டு சட்டபூர்வமான ஓட்டைகளை பயன்படுத்தி பணத்தை மோசடியாக பெறும் முயற்சியாக இருக்கலாம். இதுபோன்ற பரிந்துரைகள் வந்தால் முதலில் கேட்க வேண்டியது அந்த முதலீட்டின் நன்மைகளை எவ்வாறு நம்பகத்தன்மையானவை என்பதே. மக்களின் நிதி கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் பிரமிட் மோசடிகளை தவிர்க்க முடியும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார்.